ஹலோ கைஸ், வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஃபாஃப்னீர் அதாவது ஃப்ரீதலோட ஃபாஃப்னீர் பேப்ளேட் ஜெயிக்குமா? அப்படி இல்லாட்டினா பேப்ளேட் எக்ஸோட லைட்னிங் எல்ட்ராகோ பேப்ளேட் ஜெயிக்குமா? பேப்ளேட் எக்ஸ்ல எல்ட்ராகோவோட லைட்னிங் எல்ட்ராகோ பேப்ளேட ரீமேக் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இந்த பேப்ளேட் அந்த அளவுக்கு பவர்ஃபுல் கிடையாது, பட் அதே நேரத்தில் மொக்கனும் சொல்ல முடியாது. இழுத்து விடுற ஸ்பீட் அதிகமாக இருந்துச்சுன்னா பல பேப்ளேட சம்பவம் பண்றதுல இவன் சிறப்பான ஆளாக இருப்பான். பட் நம்மளோட ஃபாஃப்னீர்ஸ் அதாவது ஸ்பின் ஸ்டீல் பண்ற ஃபாஃப்னீர் இந்த பேப்ளேடுக்கு எகென்ஸ்டா சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறதா இங்க கேள்வியா இருக்குது. பட் இதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குங்க. இதுல ஸ்பின் ஸ்டீல் வேலை செய்யாது. ஏன்னா லெஃப்ட் கிட்ட எப்படி ப்ரோ ஸ்பின் ஸ்டீல் பண்ணும் அந்த ஒரு காரணம் தான். பட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்த்துலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணிருங்க. நம்ம இப்போ இந்த சண்டை ஆரம்பிச்சிடலாம். ஸோ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்குது பாக்கெட் சேனல். இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேப்ளேட்ஸ் வீடியோஸ் அண்ட் நனிமி பத்தி வீடியோஸ்லாம் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஒரு பேப்ளேட் வந்து 2 பாயிண்ட் எடுத்தா வின் பண்ணிடும். பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சண்டை போட போகிறது ட்ரைன் ஃபாஃப்னீர் வெர்சஸ் லைட்னிங் எல்ட்ராகோ பேப்ளேட் எக்ஸ். 3, 2, 1 ஓ ஹிட்டு பயங்கரமா இருக்கு. பஸ் நடக்கிறது எனக்கு கண் கூட பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன ட்ரைன் ஃபாஃப்னீர் பஸ்டே ஆகல. லைட்னிங் எல்ட்ராகோ தாங்க ஸ்டெமினா போயிருச்சு. பேப்ளேட் எக்ஸ் மொக்கையா? அதோட ஸ்டேடியத்துக்கே அதுக்கு பவர் இல்லையா? ஆனால் வின் பண்ணிட்டா. ஃபைனலாக ஒரு சர்வைவல் ஃபினிஷ் கொடுத்து வின் பண்ணிட்டா. ஏன்னா ஃபாஃப்னீருக்கு ஸ்பின் ஸ்டீல் கிடையாது, அதால் எனபிள் பண்ண முடியாது. அந்த ஒரு காரணத்தால் தான். ஸோ அடுத்த லான்ச்சை விட்டுலாம் 1 பாயிண்ட் எடுத்திருக்கு. ஆனால் பஸ்ட் ஆயிரும்னு நினச்சேன். நான் பஸ்ட் ஆகலை, என்னன்னு தெரியல. அடுத்த லான்ச்சை விட்டுருவோம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்ட்ரிங் லான்ச்சர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பவர் கம்மிங்க. இந்த பேப்ளேட் எக்ஸில் இருக்க ஸ்ட்ரிங் லான்ச்சருக்கு ரொம்பவே பவர் கம்மி. ரிப்கோர் லான்ச்சராக இருந்துச்சுன்னா இங்கே நடக்கிற சம்பவமே வேற. இழுத்து விடுற ஸ்பீடில் ஸ்டேடியத்தை கிழிச்சிக்கிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு இருக்கு ரிப்கோர் லான்ச்சரோட பவர். 3, 2, 1 ட்ராக் அப்புறா பார்த்தீங்களா? பவரே கிடையாது. இந்த லெஃப்ட்டுக்கு நம்ம ரிப்கோ லான்ச்சர் வாங்கணும், இருக்குதானே தெரில. ஸோ ஸ்பீட் ரொம்பவே கம்மியாயிருச்சு, பார்த்தாலே தெரியுது. ஸோ தோத்துட்டா. ஃபாஃப்னீர் வின் பண்ணிருச்சுங்க. ரொம்ப கேவலம். 3, 2, 1 இழுத்து விட்டுருக்கேன். மிஸ் லான்ச்சுங்க. ட்ராக்கை பிடிச்சி கரெக்டாக இந்த பொசிஷனை எடுக்க முடியல. ரெண்டு பேருமே ஈக்குவலான ஸ்பீடில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. பட் யார் ஜெயிக்க போகிறா? ஐயோ, லைட்னிங் எல்ட்ராகோ ஸ்டெமினா ரொம்பவே கம்மியாயிருச்சு. என்னடா இவ்வளோ மட்டமாக இருக்குது? ஸோ கைஸ், ட்ரைன் ஃபாஃப்னீரை ஜெயிக்க முடியல இந்த லைட்னிங் எல்ட்ராகோவால். ரொம்பவே அவமானமாக இருக்குது. ஸ்பின் ஸ்டீல் பண்ணானா வேற மாதிரி பவரில் இருப்பான் ஃபாஃப்னீர். பட் இந்த பேப்ளேட் ரொம்ப மொக்கையாக இருக்குது அப்படிங்கிறதா உண்மை. ஸோ அடுத்து நம்ம எடுக்க போகிறது வந்து கெய்ஸ்ட் ஃபாஃப்னீர். ஸோ இதுக்கு எப்படி இருக்குது, பேல் எப்படி இருக்குங்கிறத லான்ச் பண்ணி பார்ப்போம். 3, 2, 1 ட்ராக்கை பிடிச்சா. 2 தடவை ட்ராக்கை பிடிச்சா. ஹிட்டு ஓரளவுக்கு பரவாயில்ல தான் ஹிட்டு விழுந்திருக்கு. பட் என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஆனால் ஸ்டெமினா ரொம்பவே கம்மியாகி குறைஞ்சிருச்சுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்ட்ரிங் லான்ச்சர் வந்து அந்தளவுக்கு பவராக இல்லாததா ரீசனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சுத்தமாக பெருசாக பவரே கிடையாது கைஸ். இந்த லைட்னிங் எல்ட்ராகோ ஒரு மொக்க பேப்ளேட தான் எனக்கு தெரியுது. ஃபாஃப்னீர் கிட்ட தோத்து போயிடுச்சு. ரொம்ப மொக்க. பாயிண்ட் கோஸ் டு கெய்ஸ்ட் ஃபாஃப்னீர். அடுத்த லான்ச் விட்டுருவோம். 3, 2, 1 கமாண்டா இழுத்து விட்டுருக்கேன். ஓ ஹிட்டெல்லாம் பயங்கரமா இருக்கு ப்ரோ. ஹிட்டெல்லாம் பயங்கரமா இருக்கு ப்ரோ. ஜெயிப்பீங்களா ப்ரோ? ஜெயிச்சு ஒரு பாயிண்ட் எடுங்க ப்ரோ. நான் அதுக்காண்டி தான் ப்ரோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கமாண்ட் லைட்னிங் எல்ட்ராகோ ரயுகாவோட ரீமேக்னு சொல்லியிருக்காங்க. அதை என்ன பண்ணி வச்சிருக்கானுங்கன்னு தெரியல. ஒன்றுமே பெருசாக விளங்கலை. ஸோ கைஸ், கெய்ஸ்ட் ஃபாஃப்னீர் இஸ் தி வின்னர். ஃபாஃப்னீர் பேப்ளேட்னா சும்மாவா? ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் லைட்னிங் எல்ட்ராகோ மெட்டல் பேப்ளேடு. இவனை விட்டுருந்தானே கதை மாறி இருந்திருக்கும். ஸோ இதில் எக்ஸல் எல்ட்ராகோ மண்ணை கவிருச்சு. அடுத்து எடுக்க போகிறது விசார்ட் ஃபாஃப்னீர். 3, 2, 1 இந்த பேப்ளேட பஸ்ட் பண்ணலாட்டி உனக்குலாம் மானக்கேடு வெக்கமான சுடுசாரணை எதுவுமே இல்லடா. எனக்கு தொட்டாலே பஸ்ட் ஆரண்டா. அவனே பஸ்ட் பண்ண முடியாம முக்கிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ தோத்துட்டானே. மானம் வச்சு மரியாதை வச்சு பஸ் பண்ண முடியல. அடுத்த லான்ச்சை விடுவோம். எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரிங் லான்ச்சர்ல பவர் இல்லைங்க. அந்த ஒரு ரீசன் தான். ரிப்கோர் லான்ச்சர் இருந்துச்சுன்னா இவனோட பவர் தெரிஞ்சிருக்கும். ஆனால் என்ன நெல்லுங்கடா, ரிப்கோர் லான்ச்சரை வாங்கிட்டு வரேன்டா. 3, 2, 1 கமான் பஸ்ட் குரா ட்ராக் பிடிச்சு பஸ்ட் குரா. ஓ ட்ராக் அடிசாமே இருந்துச்சு பஸ்ட். இப்பதாங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்பதான் ஒரு நிம்மதியா இருக்குது, மனசுக்கு ஆறுதலா இருக்குது. ஒரு பஸ்டப் பண்ணிட்டா அப்படிங்கிறது சந்தோஷம்டா சாமி. ஐ ஆம் சாட்டிஸ்ஃபைடு வித் திஸ் ஒன்லி பேட்டில். பாக்கி எந்த பேட்டில் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். ஆக்சுவலா ஃபாஃப்னீர்ல வீக்கஸ்டான ஃபாஃப்னீர் விசார்ட் ஃபாஃப்னீர் தான். என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது, உண்மையாவே அது அப்படிதான். ஏன்னா அது ஃப்ரீதலை யூஸ் பண்ணியிருக்க மாட்டா, வேற ஒரு பிளேடர் யூஸ் பண்ணியிருப்பான். ஸோ அடுத்து எடுக்க போகிறது ஒன் ஆஃப் தி பவர்ஃபுல்லான ஃபாஃப்னீரில் ஒன்று தான் இந்த
மிரேஜ் ஃபாஃப்னிர் வெறித்தனமான ஹெவியஸ்ட் பேப்ளேட் அண்ட் அட்டாக் பண்ணுவான். ஸ்பின் ஸ்டீல் பெருசாக எதிர்பார்க்க முடியாது, ஆனால் சம்பவம் சிறப்பாக இருக்கு கைஸ். எனக்கு தெரிஞ்சு இங்கே நடக்கிற சண்டேல இவன் பஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது லைட்னிங் கல்ட்ராகோ பஸ்ட்டாக இருக்கு சான்ஸ் இருக்க மாதிரி தோணுது. பட் பாப்பா என்ன நடக்குதுங்கிறத. 3 2 1 let it trip. Let it trip. ஓ ஓ ஓ ஓ ஓ கிட்டு பயங்கரமாக விழுகுது. ரெண்டுமே சரிசமாக அடிச்சுக்கிட்டு இருக்க. ஓ லைட்னிங் கல்ட்ராகோ மாதம் சண்டை போடுறாங்க. இப்போதாங்க ஒரு சந்தோஷமாக இருக்குது சண்டையில். ஆனால் எனக்கு தெரியும் ஃபாஃப்னியர் தான் இதில் ஜெயிக்கும். மிரேஜ் ஃபாஃப்னியர் அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பேப்ளேட். ஸோ அடுத்த லான்ச்சை விட்டுருவோம். ஆனால் பஸ்ட் பண்ணல ஃபாஃப்னியர், இருந்தாலும் பரவாயில்ல. 3 2 1 let it trip. Let it trip. போற ட்ராக்கை பிடிச்சி அங்கிட்டு போயிடுறான்டா. டே அவன் ட்ராக்கை பிடிச்சி இறங்கி வர மாட்டேங்கிறான் ப்ரோ. இந்த பேர்ல ட்ராக்கை பிடிக்கிறது ரொம்பவே மொக்கையா இருக்குதுங்கிறதா என்ன ஒரு உண்மை. கொபால் ட்ராக்கும் பயங்கரமாக ட்ராக்கை பிடிப்பான், பட் இவன் ஒர்த் இல்லை ப்ரோ. ஸோ ஃபாஃப்னியர் மாஸ்க் காட்டிடுச்சு. அடுத்து நம்ம எடுக்க போகிறது ஃபாஃப்னியர்கள்லேயே பவர்ஃபுல்லான ஃபாஃப்னியராக இருக்க ஸ்பின்சீலின் மன்னனாக இருக்க வேனிஷ் ஃபாஃப்னியர். ஸோ களத்திற்கு வர வைத்திருக்கிறோம். சண்டையை ஆரம்பித்து விடுவோம். 3 2 1 let it trip. நெத்தியடி சொல்லியடி. ஓ ப்ரோ நீங்கள் ட்ராக்கை பிடிக்கிறீங்க ப்ரோ, ஆனால் அடிக்க மாட்டேங்கிறீங்க ப்ரோ. அப்படியே சுற்றிட்டு பறந்துட்டு போயிடுறீங்க. அடிடா அடித்தாதான் அதான் நடக்கும். என்னத்த நடக்கிறது. இவன் வந்து நடக்க மாட்டான் கைஸ். இவன் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான். சொல்லி முடிஞ்சிருச்சு. இல்லைங்க ஹேண்ட் ஸ்பின் பண்ணி விடுவோமா? ரைட்டுக்கு ஹேண்ட் ஸ்பின் பண்ணி விடுவோமா? ஃபாஃப்னியர் ரைட்டுக்கு ஹேண்ட் ஸ்பின் பண்ணிட்டு இருக்கேன். இதில் ஸ்பின் ஸ்டீல் பண்ணி ஜெயிக்கிறானு பார்ப்போம். ஸ்பின் ஸ்டீல் நடக்குது. ரைட்டுக்கு ஸ்பின் ஸ்டீல் பண்ணியிருக்கேன். ஸ்பின் ஸ்டீல் நடக்குதுங்க. செம இல்லை? ஃபாஃப்னியர்னா சும்மாவா? எந்த டைரக்ஷனில் ஹேண்ட் ஸ்பின் பண்ணி விட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி சுற்றுவான். ஸோ ஃபாஃப்னியர் வின் பண்ணிருச்சு. ஹேண்ட் ஸ்பின்லேயே வின் பண்ணிருச்சு. இதுக்கு மேலே என்னையா வேணும்? ஃபாஃப்னியர்னா அப்படிதான் இருக்கும். அழகாப்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ்களே, இங்கே நடந்திருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஃப்னியர் வந்து மாஸ்க் காட்டிருச்சுன்னு தான் சொல்லணும். ஒரே ஒரு ஃபாஃப்னியர் டிஃபீட் ஆயிருக்குன்னா அது இந்த விசார்ட் ஃபாஃப்னியர் தான். அது எனக்கு தெரியும். அது வீக்கஸ்டான பேப்ளேட். அடி விழுந்துச்சுன்னா லைட்டாக அடி விழுந்தாலே டிஃபீட் ஆயிரும்னு தெரியும். பட் இங்கே இருக்க மற்ற ஃபேமிலிஸ் எல்லாம் இவனை போட்டு பொழந்து கட்டியிருக்காங்க. இந்த லைட்னிங் கல்ட்ராகோ அந்தளவுக்கு ஒர்த் இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஏன்னா காரணம் இருக்குது, அதுக்கான காரணமும் இருக்குது. ஏன்னா இந்த ஒரு ஸ்ட்ரிங் லான்ச்சர் வந்து பவரே இல்லை, சுத்தமாக பவர் கிடையாது கைஸ். நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, ஒன்று இந்த ரைட் லான்ச்சரை லெஃப்ட் லான்ச்சரை மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரில. அதுக்கான வேலையை பார்ப்போம். அப்படின்னா ஒரு லெஃப்ட் லான்ச்சரை வாங்கிட்டே வர்றேன். ஆனால் ரிப்கோர் லான்ச்சர் தான் வேணும். ஸ்ட்ரிங் லான்ச்சர் தேவையில்லை. ஸ்ட்ரிங் லான்ச்சர் பவர்லெஸ் கைஸ். நீங்கள் பேபிள் எக்ஸ் பேஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்ட்ரிங் லான்ச்சர் பக்கமே போயிடறாங்க. அது பவர்லெஸ். ரிப்கோர் லான்ச்சர் தான் எப்பயுமே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ கைஸ் இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. பிடிச்சதா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப். நாளைக்கு ஒரு புது வகையான பேட்டில் வீடியோவில் பார்க்கலாம். இந்த லைட்டிங் கல்ட்ராகோ வச்சு வேற ஏதாவது பேபிள் கூட எந்த வம்சத்து கூட சண்டை போடணும் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணிருங்க. மெட்டல் பேபிள் கூட சண்டை போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ கைஸ் யூ ஆர் நெக்ஸ்ட் வீடியோ. திஸ் இஸ் காப்டர் பை டபா மண்டர். டாடா கைஸ்.